இப்போ அடுத்த டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா நான் 9 வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இவங்களோடது 9.5. இப்போ 1/4 இன்ச் எடுத்து சென்டர் பேஸ் பண்ணி 1/4 இன்ச் எடுத்து இந்த மாதிரி ஒரு பென் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கஸ்டமர் நெக் வந்து 9.5, ஆனால் நான் 9 வச்சு தான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா அந்த கர்வ் வரும்போது இன்னும் நெக்கு இறங்கிரும். அதனால் அதேமாதிரி இந்த கழுத்து வந்து குண்டாக இருக்கிறவங்களுக்கு போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கிழிஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த நெக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு போடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா மெயின் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மேலேருந்து 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு, 2.25, 2.5ன்னு நான் மார்க் பண்ணுற மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. அதோட மெஷர்மெண்ட்டும் நான் சைடில் எழுதி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதோட அளவு 2.25 எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு 2, 2.25 இது வேணால் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்மளோட பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வரைகிற இந்த லைனுக்கும் ஸ்டிச்சிங் லைன்லேருந்து உள்ளே தான் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டார்க்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ கேன்வாஸ் ஃபோல்டிங்கில் வச்சு இதை தட்டிட்டு கழுத்தையும் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? வரைஞ்சிட்டு எடுத்தோம்னா நமக்கு அந்த மார்க்கிங் பீஸ் கிடைக்கும். இதை கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் தான் நமக்கு டிசைன் வரைய போகிறோம். ஓகேங்களா? அதோட பெண்டு. ஓகேவா? ஸ்டார்டிங் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நமக்கு டிசைன் வராது. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு சென்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் எடுத்து ஒரு பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த பெண்டு ஈஸியாக வரும். இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குரிய மெயின் பீஸு இதெல்லாம் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போது நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு இது வந்து 1/4 இன்ச்சு கேப் விட்டு தான் இந்த பேட்ச் ரெடி பண்ண போகிறோன்னு. அப்போ அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேன்வாஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? வெட்டி எடுத்த கேன்வாஸ். ஓகேங்களா? இப்போது இந்த கேன்வாஸ் வச்சு பாருங்கள். ஓகேங்களா? கேப் பார்த்திங்களா? இந்த மாதிரி கேப், அந்த கேப் விட்டு தான் நம்ம பேட்சுமே வைக்க போகிறோம். அதனால தான் நான் 1/2 இன்ச்சுக்கு கேன்வாஸ் வெட்டியிருந்தேன். இப்போ லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது மெயின் பீஸும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ மெயின் பீஸு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம அயன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே. ஓகேங்களா? நம்ம அயன் பண்ணுற கிளாத் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆச்சுன்னா டிஷ்யூ கிளாத் வந்து புசுங்கிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நார்மல் ஹீட்டில் வச்சு அதுக்கப்புறமே அயன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நல்லா பர்ஃபெக்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே லைனிங் வேணும். ஓகேங்களா? லைனிங் அடித்து திருப்புறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மெயின் பீஸ்க்கு மேலே லைனிங்கை வச்சு இந்த மாதிரி நம்ம எப்பொழுதும் போல் கழுத்தடித்து திருப்புவோம்ல, அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக பின்னெல்லாம் குத்திட்டு அப்புறமே திருப்புங்க. அப்போ தான் இன்னும் நீட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இது மெயின் பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் ஒட்டியே கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுவோம்? நாச்சஸ் போடுவோமா? சேம் அதே தான். நாச்சஸ் நல்லா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்கை திருப்பிட்டு இந்த பீஸை கம்பல்சரி அயன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்லா எடுத்துகிட்டு அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணால் நம்ம ரெடி ஆகிடும். இப்போ இதோட எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். கழுத்தை ஒட்டியே நான் தையல் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் சைடு திருப்பிட்டு லைனிங் எங்கெல்லாம் முடியுதோ ஹோல் சைடெல்லாம் அடிப்போம்ல, அதே மாதிரி எட்ஜஸ் எல்லாமே அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஃபினிஷிங் நீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். ஏன்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். அதனால தான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம அந்த லேஸ் வைக்கணும். ஓகேங்களா? லேஸுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த லைன்லேயே லேஸ் வைக்கும்போது பர்ஃபெக்டான ஷேப்பும் கிடைக்கும். இல்லைன்னா அன்னீவனாக போய்டும். மேலே கம்மியாக பெருசாக கீழே வரும்போது அப்படியே விற்று சின்னதாகவும் வரும். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நான் அட்டாச் பண்ணுற மாதிரியே அட்டாச் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ சென்டர் வரும்போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் பேட்ச் வச்சு உள்ளே அந்த ஃபினிஷிங் வந்து போயிடும். அப்போ என்ன ஆகுனா லேஸோட இந்த எட்ஜ் வெட்டினதெல்லாம் பிசுறு மாதிரி தெரியாது. அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா தான் விடணும் கம்பல்சரி. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னோடய சென்டர்லேருந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அடுத்தது பேட்ச்சு லைனிங்கே பேட்சையும் வச்சுட்டு கேன்வாஸோட எட்ஜில் அடிக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே எட்ஜில் அடித்து திருப்பிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடமெல்லாம் வரும்போது நிறுத்திட்டு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி திருப்புங்க. கேன்வாஸோட எட்ஜில் தான் அடிக்கிறேன். ஓகேங்களா? டிப்பில் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு 1/4 இன்ச்சு விட்டிங்கன்னா போதும் எக்ஸஸாக. ஓகேங்களா? விட்டுட்டு கார்னர் எப்போயுமே ஸ்ட்ரெயிட் வெட்டும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் வெட்டிக்கோங்க. மறுபடியும் இந்த பக்கம் அதே மாதிரி 1/4 இன்ச்சு விட்டுட்டு நீ திருப்பணும். ஓகேங்களா?
இது திருப்புறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைடு லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல திருப்பணும். இப்போது நம்ம என்னதான் பேட்ச் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி ஒட்டு விழுந்துடும். சப்போஸ் ஜாயின் பண்ண முடியாது, ஓகேங்களா, அந்த மாதிரி கேப் விழுந்துடும். இப்போ கேப் விழுந்து எக்ஸ்ட்ரா பிட்டு வச்சு இந்த மாதிரி உள்ள ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தைச்சிங்கன்னா போதும், அது ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்புனா மட்டும்தான் இந்த மெத்தட் செட் ஆகும். மற்றபடி ரொம்ப பெரிய கேப்பு லைனிங் அட்டாச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் இது ட்ரை பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் தையல் விட்டுருச்சு அப்படின்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நம்ம பேட்ச் ஃபுல்லாக பிரிச்சுட்டு போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஓகேங்களா. திருப்பிட்டு நாச்சஸ்லாம் போட்டுக்கோங்க, ஓகேவா. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த கேப் தெரியாது, அதுக்காக தான். இப்போ சென்டரில் இருக்கிற லைனிங்கை மட்டும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும், ஓகேவா. ஓப்பன் பண்ணி நல்லா எட்ஜ் வரைக்குமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேர்னிங் வந்து கரெக்டாக திரும்பும். இப்போ இந்த பீஸ் நல்லா திருப்பிட்டு அயன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாகவே அயன் பண்ணும், ஏன்னா ரொம்ப சின்ன பீஸுங்கனால அயன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நல்லா அழுத்தி அயன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நம்ம என்ன தான் அயன் பண்ணாலும் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா. அது ஒன்று இருக்குது. ஃபேப்ரிக் பின்ன வச்சுட்டு அதே அந்த பக்கம் என்ன கேப் அளவு விட்டிங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் கேப் அளவு விட்டு அந்த பேட்சை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கிட்டே வரணும், ஓகேங்களா. எங்கேயுமே லைனிங்கோட பீஸோ அந்த எட்ஜோ தெரியக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக அடித்து திருப்பிக்கணும், ஓகேவா. ஃபுல்லாகவே திருப்பிடுங்க. அதே மாதிரி இங்கேருந்து டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இந்த பக்கமும் திரும்பும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து திருப்பி எட்ஜஸ் தையல் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. லைனிங் மட்டும் தெரியாமல் அயன் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னாவே போதும், ஓகேவா. அவ்வளோதாங்க.